ஹல்லேலூயா. நாம் ஜெபிப்போம். கிருபை நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்த்தவர்களும் உம்மை நம்பி வந்தவர்களும் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போக நீங்க விடலப்பா. அப்பா, சிறுமையில் இருந்தாலும் எளிமையில் இருந்தாலும் குப்பையில் இருந்தாலும் உடைய பிள்ளைகள் நீங்க உயர்த்தி ஆண்டவரே ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் அமர பண்ணி ஆசீர்வதிக்கிற தேவனாய் நீர் இருக்கிறபடியினால ஆண்டவரே உமக்கு நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. என் நாமத்து நிமித்தம் 2 பேராவது 3 பேராவது எங்கே நீங்கள் கூடி இருக்கிறீர்களோ அங்கே உங்கள் நடுவிலே நானும் இருக்கிறேன் என்று சொன்ன தேவனே, இதோ நாங்கள் 1-2 பேராய் கூடி இருக்கிறோம் ஐயா. உம்முடைய வார்த்தையின்படி எங்கள் மத்தியிலே நீர் கடந்து வந்து பிரசன்னமாகி இந்த நாளில் நீங்கள் கூடி வந்திருக்கிற பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்து இந்த பிள்ளைகள் எல்லாம் கடந்து போகும் பொழுது மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு விடுதலையோடு என் தேவன் எங்களை சந்தித்தார், எங்களோடு பேசினார், எங்களை ஆறுதல் படுத்தினார், எங்களுக்கு சந்தோஷம் உண்டானது, மகிழ்ச்சி உண்டானது, நாங்கள் விடுதலை பெற்றவர்களாய் போகிறோம் என்ற உணர்வோடு செல்லத்தக்கதாக தேவ கிருபை வெளிப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் வல்லமையோடு எங்கள் மத்தியிலே இறங்கி வர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆவியானவர் இந்த நாளிலே அப்பா, இந்த கூட்டத்திலே அப்பா எங்கள் மத்தியிலே அசைவாடி ஆண்டவரை ஆளுகை செய்து உம்முடைய பிள்ளைகளை விடுவித்து காத்தருளும்படி ஜெபிக்கிறோம்ப்பா. உம்முடைய வார்த்தையின் சத்தத்தை நாங்கள் கேட்கும்படி தேவனே நீர் எங்களோடு இடைப்பட்டு பேச வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. பேசுகிறது நீங்கள் அல்ல, உங்களில் இருக்கிற ஆவியானவர் தாமே பேசுகிறவர் என்று சொன்னீரையா. நீர் பேசவும் நாங்கள் கேட்கவும் காத்திருக்கிறோம். எங்கள் அருமை ரட்சகரும் மீட்பரும் ஆகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே கூட கடந்த நாட்களிலே நாம் தேவனுடைய அன்பை குறித்து நாம் தியானித்து வந்திருக்கிறோம். நம் தேவன் எப்படிப்பட்டவர்? அவர் அன்பு நிறைந்த தேவன். யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன் என்பதாக நாம் வாசித்தோம். நித்திய ஜீவனை நாம் பெறுவதற்கு நம்முடைய தேவனை நாம் அறிந்திருக்க வேண்டும். அல்லேலூயா. நம் தேவனை குறித்து நாம் அறிந்திருக்கும் பொழுது நாம் அவருடைய அன்பையும் அவருடைய இரக்கத்தையும் அவருடைய கிருபையையும் குறித்து கடந்த நாட்களிலே நாம் படித்தோம். போன வாரத்திலே நாம் படித்த பொழுது அவர் நம்மை நேசித்தார். எப்படிப்பட்ட நேசம் என்றால், அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், காருண்யத்தினால் உன்னை இழுத்துக் கொள்கிறேன் என்று சொன்னார். நம்முடைய தேவன் அன்புள்ளவர். எப்படிப்பட்ட அன்புள்ளவர்? நித்தியமான மாறாத அன்புடைய தேவனாக இருக்கின்றார் என்பதை குறித்து வாசித்தோம். அந்த அன்புள்ள தேவன் நமக்கு கொடுத்த சுதந்திரத்தை நாம தவறாக பயன்படுத்தி பாவத்தில் விழுந்த பொழுது அந்த பாவத்திலிருந்தும் பாவத்தின் தண்டனையில் இருந்தும் நம்மை மீட்பதற்காக அவர் தன்னையே பலியாக கொடுத்து இந்த உலகத்திலே தமது அன்பை வெளிப்படுத்தி இருக்கிறார் என்பதை எல்லாம் நாம் அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. இந்த நாள்ல நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா, அந்த அன்புள்ள தெய்வத்தை பற்றி தான் படிக்க போறோம். ஆனா இன்னைக்கு எதை பார்க்க போறோம்னு சொன்னா, இந்த ஆண்டவர் நம் மீது வைத்த அன்பு நிமித்தமாக எல்லாவற்றையும் செய்து வருகிற பொழுது, இந்த நல்ல தெய்வம் இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது ஏன் தீமைகள் எல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை குறித்து கூட நாம் கடந்த நாட்களில் பார்த்தோம். பாவத்தின் நிமித்தமாக, பிசாசின் வஞ்சகத்தின் நிமித்தமாக இந்த உலகத்தின் மக்கள், அன்றைக்கு ஆதி பிதாக்கள் முற்பிதாக்களாக இருந்த ஆதாமும் ஏவாளும் அந்த வஞ்சகத்திலே விழுந்து அவர்கள் பாவம் செய்த பொழுது எல்லா தீமையும் உலகத்தில் வந்தது என்று சொல்லி நாம் பார்த்தோம் இல்லையா? எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கிறது? இருந்த ஞாபகம் தான் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இதெல்லாம் நாம படிச்சோம். ஆமென், அல்லேலூயா. இப்போ இந்த பாவம் உலகத்தில் வந்ததுனால யாரெல்லாம் இந்த பாவத்தினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க, யாருக்கெல்லாம் கஷ்டம் வந்துச்சு, யாருக்கெல்லாம் துன்பம் வந்துச்சு, யாருக்கெல்லாம் பாடுகள் வந்தது, இந்த பாவம் எந்த அளவுக்கு பயங்கரமானதாக இருக்கிறது என்பதை குறித்து ஒரு சில வசனங்களை வாசிக்க போறேன். ஏன் அப்படின்னா, இந்த பாவத்தின் பயங்கரத்தை நாம் புரிந்து கொள்ளும் பொழுதுதான் தேவன் நம் மீது வைத்த அன்பின் ஆழத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. ஏனென்றால் சில நேரங்கள்ல கிறிஸ்து நமக்காக மரித்தார் அப்படின்னா அது நமக்கு ஒன்றும் பெருசா தெரியல, அதனுடைய ஆழம் புரியல. ஆனால் இந்த சத்தியத்தை நாம் இந்த நாளில் படிக்க போகிறோம். பாவத்தின் அந்த பயங்கரம்,
இந்த பாவம் எந்த அளவுக்கு பாதிப்பை உண்டு பண்ணி இருக்கிறது, மனுஷன் வாழ்க்கையில எந்த அளவுக்கு அது பாடுகளையும் வேதனைகளையும் கஷ்டங்களையும் சங்கடங்களையும் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது என்பதை குறித்து நாம் வாசிக்கலாம். இந்த பாவத்தினால யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், யாருக்கெல்லாம் கஷ்டம் வந்திருக்கிறது என்று சொல்லி பார்க்கும் பொழுது இங்கே நாம் வாசிக்கிறோம். ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 22ஆம் வாக்கியத்திலே நாம் வேத வாக்கியத்திலே என்ன எழுதியிருக்கிறது என்று சொன்னால், ரோமர் 8ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனை படுகிறது. அல்லேலூயா. யாரெல்லாம் பாவத்தால பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க அப்படின்னா, வசனம் இங்கே சொல்லுகிறது, சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிற வார்த்தைகளை நாம் பார்க்கிறோம். பாவம் இந்த உலகத்துல வந்ததுனால அந்த பாவத்தின் நிமித்தமாக உலகத்தில் உள்ள தேவனுடைய படைப்புகள் முழுவதும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. சர்வ சிருஷ்டியும் என்று சொல்லும் பொழுது வெறுமனே மனிதர்கள் மாத்திரம் பாதிக்கப்படவில்லை. தேவன் சிருஷ்டித்த படைப்புகள் முழுவதும், இயற்கை முழுவதும் கூட பாவத்தினாலே பாதிப்படைந்திருக்கிறது. அல்லேலூயா. எங்க வேதத்தில் அப்படி சொல்லி இருக்கிறதா? நிறைய இடங்களில் சொல்லி இருக்கிறது. ஒரு 2 வசனங்களை நாம் வாசிக்கலாம். ஓசியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகத்துல 4ஆம் அதிகாரத்தில் முதல் 3 வசனங்களை வாசிக்கும் பொழுது, மனிதன் பாவம் செய்யும் பொழுது அந்த பாவத்தின் நிமித்தமாக மனிதனோடு சேர்த்து இயற்கையும் எப்படி பாதிக்கப்படுகிறது என்பதை குறித்து அருமையாக இந்த வசனம் பேசுகிறது. இஸ்ரவேல் புத்திரரே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். தேசத்து குடிகளோடு கர்த்தருக்கு வழக்கு இருக்கிறது. அது என்னவென்றால், தேசத்துல என்ன இல்லைங்களா? தேசத்துல உண்மை இல்லை, உண்மையும் இல்லை, இரக்கம் இல்லை. பாருங்க, பாவத்தினால மனுஷன் என்ன ஆயிட்டா? உண்மை இல்லாதவனா மாறிட்டான், இரக்கம் இல்லாதவனா மாறிட்டான். இரக்கம் இல்லை, தேவனை பற்றி அறிவும் இல்லை, தேவனை பற்றி தெரியாதவர்களாக மாறிவிட்டோம். பொய் ஆணையிட்டு நிறைய பொய் சொல்றோம். பாவத்தின் நிமித்தமாய் வந்த விளைவு பொய் ஆணையிட்டு, பொய் சொல்லி, கொலை செய்து, திருடி, விபச்சாரம் பண்ணி மிஞ்சி மிஞ்சி போகிறார்கள். பாவம் பாருங்க மனுஷனை எப்படி மாத்துது. ரத்த பழிகளோட ரத்த பழி செய்கிறது. இதெல்லாம் நமக்கு சாபம். இந்த தீமையெல்லாம் செய்யும் பொழுது அது நமக்கு சாபங்களாய் மாறி, ரத்த பழி என்றால் நம் மீது விழுந்திருக்கிற சாபங்கள், அவைகள் சாபங்களாய் மாறி நிற்கிறது. வாசிங்கம்மா. இது நிமித்தம் தேசம் புலம்பும், அதில் குடியிருக்கிற அனைவரோடும் கூட மிருக ஜீவன். பாருங்க, மனுஷன் பாவம் செஞ்சா, ஆனா மனுஷனுடைய பாவத்தினால மனுஷனுக்கு ரத்தப்பழி வந்து சேர்ந்தது. சாபத்தை மனுஷன் சுமந்துகிட்டு இருக்கிறான். ஆனா அது கூட இன்னெல்லாம் பாதிக்கப்படுது. பாருங்க, மிருக ஜீவன்களும் ஆகாயத்து பறவைகளும் தொய்ந்து போகும். பாருங்க, மிருக ஜீவன்களும் ஆகாயத்து பறவைகள் கூட மனிதனுடைய பாவத்தினால பாதிக்கப்படுகிறது. வாசிங்கம்மா. கடலின் மச்சங்களும் வாரிக்கொள்ளப்படும். அல்லேலூயா. பாருங்க, மனிதன் செய்யற பாவத்தினால மனிதர்கள் மட்டும் பாதிக்கப்படுறது இல்ல. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அந்த வஞ்சிக்கப்பட்ட அந்த சாத்தான் வஞ்சனையினால விழுந்து போன அந்த ஆதாமின் குடும்பத்தை சார்ந்த நாம் எல்லாரும் பாவத்தை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். இந்த பாவத்தை தொடர்ந்து செய்யறதுனால நாம மட்டும் பாதிக்கப்படலையா? எதெல்லாம் பாதிக்கப்படுது? மிருக ஜீவன்கள், பறவைகள், கடல்ல இருக்கக்கூடிய மச்சங்கள் கூட என்ன செய்தான்? வாரிக்கொள்ளப்படுகிறது என்று நாம் வாசிக்கிறோம். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை கூட நாம் வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புத்தகத்துல நாம் 6ஆம் அதிகாரம் 6வது வசனத்தையும் 7வது வசனத்தையும் வாசிக்கும் பொழுது, ஆண்டவர் மனிதர்கள் செய்த பாவத்தின் நிமித்தமாக இந்த உலகத்தை அழிக்க வேண்டும் என்று தீர்மானித்த பொழுது அங்கே மனிதர்கள் மட்டும் அழிக்கப்படவில்லை. மனிதர்களுடைய பாவத்தினால வேற யாரெல்லாம் அழிக்கப்பட்டாங்க பாருங்க, வாசிக்கலாமே. தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்குனதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்ட மனுஷனை உண்டாக்குறாரு. ஆனா கொஞ்ச காலம் கழிச்சு அவன் செஞ்ச பாவத்தை, அக்கிரமத்தை, அநியாயத்தை பார்த்த பொழுது என்ன இந்த மனுஷனை படைச்சோன்னு சொல்லி நினைக்கக்கூடிய அளவுக்கு கடவுள் மனஸ்தாபப்பட்டாராம். அது அவருடைய இருதயத்துக்கு வெசனம், வேதனையா இருந்ததுதான். சில நேரங்கள்ல இங்க நிறைய தாய்மார்கள் இருக்கிறாங்க. பிள்ளைகள் எல்லாம் நினைக்கும் போது சில நேரங்கள்ல அப்படி வேதனை அடையக்கூடிய சூழ்நிலை பிள்ளைங்க ஏற்படுத்திடுறாங்க. இப்படிப்பட்ட பிள்ளைகளை பெற்றதுக்கு நாம பெத்தெடுக்காம இருக்கலாம்,
இந்த மாதிரி பிள்ளைகளை பெற்றதுக்கு பெறாமலே வாழ்ந்திருக்கலாம் என்று நினைக்கக்கூடிய அநேக பிள்ளைகள் இன்றைக்கு உருவாகி கொண்டிருக்கிறார்கள். என்றால் பாவத்தின் நிமித்தமாக இதே சூழ்நிலை தான். அந்த ஆண்டு ஒரு மனுஷனை உண்டாக்குனாரு, எல்லாத்தையும் ஆசீர்வதிச்சு கொடுத்தாரு. ஆனா அவன் செஞ்ச பாவத்தினால அவனை ஏன் தான் உண்டாக்கணும்னு சொல்லி ஆண்டு ரொம்ப வேதனைப்பட்டாராம். பாருங்க, அப்ப வாசிமா. அப்பொழுது கர்த்தர் நான் சிருஷ்டித்த மனுஷனை பூமியின் மேல் வைக்காமல் மனுஷன் செஞ்ச பாவத்தினால யாரெல்லாம் பாதிக்கப்படுறாங்கன்றத பார்த்துட்டு இருக்கிறோம். மனுஷன் முதற்கொண்டு மிருகங்கள், ஊரும் பிராணிகள், ஆகாயத்து பறவைகள் பரியந்தமும் உண்டாயிருக்கிறவைகளை பாருங்களேன். ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒரு காரியத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். நாம செய்யற பாவம் நம்மளை மட்டும் பாதிக்கிறது இல்ல, நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் பாதிக்கிறது, நம்முடைய வம்சத்தையே அது பாதிக்கிறது. ஒரு நாள் பாவத்தை குறித்து விளக்கமா நம்ம படிக்கலாம். அந்த அளவுக்கு பாவம் ரொம்ப மோசமானதுங்க. அது வெறுமனே மனித குலத்தை மட்டும் பாதிக்கல, இயற்கையே பாதிக்குது. சிருஷ்டிப்பு வாசம் முத வசனம், சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறதுன்னு பார்த்தோம். உலகத்துல படைக்கப்பட்ட படைப்புகள் அனைத்தும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. மிருகங்கள், ஊரும் பிராணிகள், பறவைகள், கடலில் மச்சங்கள் முதற்கொண்டு மனிதன் செய்த பாவத்தால பாதிக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்போ இந்த மனிதனுடைய பாவத்திலிருந்தும் மனிதனுடைய சாபத்திலிருந்தும் விடுவிக்கத்தான் கிறிஸ்து இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. நம்ம மேல இரத்த பழிகள் சேர்ந்து இருக்கிறது. ஓசியால வாசிக்கும் பொழுது 4ஆம் அதிகாரம் 3 நம்ம வாசிச்சோம். இரத்த பழிகளோட இரத்த பழிகள் சேருகிறது. பாவத்து நிமித்தமா இந்த உலகம் ஒரு சாபம் அடைந்த உலகமாய் மாறி நின்றது. அந்த சாபத்திலிருந்து மீட்கத்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல நாம் வாசிக்கிறோம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் பாருங்க என்ன சொல்லுதுன்னா, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதி இருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார் என்று வாசிக்கிறோம். அல்லேலூயா. இந்த சாபங்கள், இந்த பாவத்தின் நிமித்தம் வந்த கொடுமைகள் அனைத்தையும் நீக்கி நமக்கு ஆதரவு கொடுத்து நம்மை ஆசீர்வதிப்பதற்கு, அந்த சாபங்களில் நம்மை விடுவிப்பதற்காக நம் ஆண்டவராகிய இயேசு இந்த உலகத்துல மனிதனாய் அவதரித்து வந்து பாவத்தின் பாரம் முழுவதையும் அவர் சிலுவையிலே சுமந்து தீர்த்தார். அல்லேலூயா. அவருடைய அன்பின் வெளிப்பாடு. மனிதர்கள் மேல் விழுந்த பாவத்தை, மனிதர்கள் மேல் விழுந்த சாபத்தை அவர் தன்மையிலே சுமந்தார் என்று இந்த வேதம் சொல்லுகிறது. அவர் நமக்காக சாபமானார் என்று சொல்லுகிறது. அவர் நமக்காக சிலுவையில் சுமந்தார் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த அன்பை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, இப்படி உலகமே பாவத்தில் விழுந்த பொழுது இந்த உலகத்தின் பாவத்தை போக்குவதற்காக ஆண்டவர் என்ன செய்தார் என்பதை குறித்து நாம் வாசிக்கின்ற வேளையில் தான் இந்த வசனம் சொல்லுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்டார். ஏன் இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு அனுப்பப்பட்டார்? அவர் வந்ததன் நோக்கம் என்ன? அவர் நம் மீது வைத்திருக்கிற அன்பின் வெளிப்பாடாகத்தான் இயேசு இந்த உலகத்தில் மனிதனாக அவதாரம் எடுத்தார். அல்லேலூயா. நாம் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆவது அதிகாரம் 17ஆவது வசனத்துல ஆண்டவராகிய இயேசுதாமே இந்த ஒரு காரியத்தை சொல்லுகிறார். யோவான் 3ஆம் அதிகாரம் உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். இந்த பாவம் நிறைந்த சாபம் நிறைந்த உலகத்தை ரட்சிப்பதற்காக தேவன் ஒரு திட்டத்தை ஏற்படுத்தினார். இந்த மனிதர்களை இப்படியே விட்டு விட்டால் அழிந்து விடுவார்கள். இவர்களை அழிவிலிருந்து காப்பாற்ற வேண்டும் என்றால் அவர்களுக்கு செய்த பாவத்திலிருந்து திருந்துவதற்கு ஒரு வாய்ப்பும் மனம் திரும்பி வாழ்வதற்கு ஒரு சந்தர்ப்பமும் கொடுத்து, அப்படி மனம் திரும்புகிறவர்களுடைய பாவத்தை தேவனே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஒரு தீர்மானம் பரலோகத்தில் செய்யப்பட்டு, அந்த தீர்மானத்தின் ஒரு முடிவாக, அந்த தீர்மானத்தை நிறைவேற்றும் விதமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு மனிதனாக வந்தார். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க, தண்டிப்பதற்காக, தண்டனை கொடுப்பதற்காக இல்ல, அதற்கு மாறாக வசனம் சொல்லுகிறது, அந்த தேவனுடைய பிள்ளைகளை ரட்சிப்பதற்காகவே, அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார்.
என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப தேவனுடைய அன்பு எப்படி வெளிப்படுகிறது? தன்னுடைய வார்த்தைகளை மீறி பாவம் செய்து மரணத்திற்கும் இரத்த பழிகளுக்கும் ஆளாக்கப்பட்ட தம் பிள்ளைகளை அப்படியே விட்டு விடாமல் அவர்களை எப்படியாகிலும் காப்பாற்ற வேண்டும் என்று விரும்பின தேவன் அவர்களுடைய பாவங்களை மன்னிப்பதற்காக ஒரு திட்டத்தை ஏற்படுத்தி தானே வந்து மனிதனாய் அவதாரம் எடுத்து அந்த பாவ சாபங்களை நான் தன்மேல் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக இயேசு கிறிஸ்து என்கிற பெயரிலே அவர் இந்த உலகத்திற்கு மனிதனாய் அவதாரம் எடுத்து வந்தார். அல்லேலூயா. சரி, அவர் வந்த பொழுது அவர் எப்படி அந்த அன்பை காண்பித்தார், அந்த அன்பின் வெளிப்பாடு எப்படி வெளிப்பட்டது என்பதை குறித்து நாம் வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 10வது அதிகாரம் 38வது வசனத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது இங்கே கர்த்தருடைய வார்த்தைகளை இப்படியாய் வாசிக்கிறோம். நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித் திரிந்தார் என்று எழுதியிருக்கிறது. இங்கே ஆண்டவராகிய இயேசு இந்த உலகத்திலே மனிதனாய் பிறந்த பொழுது அவர் பாவிகளை ரட்சிக்க வந்தார் என்று சொன்னார். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே வந்திருக்கிறேன் என்று சொன்னார். இப்படி பல்வேறு வசனங்களை நாம் வாசிக்கிறோம். ஆனால் அவர் வந்த பொழுது என்ன செய்தார் என்று பார்க்கின்ற பொழுது இங்கே வேதம் சொல்லுகின்றது, அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அவர் நன்மை செய்தார். அவர் என்ன நன்மையை செய்தார்? இந்த உலகத்தில் அவர் வாழ்ந்த பொழுது எத்தனையோ வியாதிப்பட்டவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். வியாதிப்பட்டவர்கள் அனைவரையும் அவர் சுகமாக்கினார். படுக்கையிலே கொண்டு வந்தார்கள், குஷ்ட ரோகிகளை கொண்டு வந்தார்கள், மரித்து போனவர்களை அவர் உயிரோடு எழுப்பினார். லாசர் என்கிறவன் கல்லறையில் வைக்கப்பட்டு 4 நாட்களுக்கு பிற்பாடு கல்லறையை திறந்து அவனுக்கு ஜீவனை கொடுத்தார். எத்தனையோ பேர் தன் பிள்ளைகள் மரித்து விட்டார்கள் என்று ஜெபித்த பொழுது அவர்களுக்கு விடுதலை கொடுத்தார். பிசாசின் வல்லமையில் அகப்பட்டவர்கள், பிசாசின் பிடியினால் என் மகன் மரண அவஸ்தைப்படுகிறாள், என் மகள் மரண அவஸ்தைப்படுகிறாள் என்று சொல்லி வேண்டிக் கொண்ட பிள்ளைகளுக்கெல்லாம் அவர் விடுதலை கொடுத்தார். வியாதிப்பட்டவர்கள், பலவீனமானவர்கள், கண்ணீரோடு வந்தவர்கள், கவலைகளோடு வந்தவர்கள், ஆறுதலின்றி வந்தவர்கள் எல்லாரையும் ஆறுதல் படுத்தினார். பாவிகளை கூட அவர் நேசித்தார். அக்கிரமக்காரர்கள் கூட அவர் அரவணைத்தார். விபச்சாரிகளை கூட அவர் மன்னித்து மறுவாழ்வு கொடுக்கும்படியாய் அவர்களை மன்னித்து நீங்கள் சென்று விடுங்கள், இனி இந்த பாவத்தை செய்யாதீர்கள் என்று சொல்லி அன்போடு எச்சரித்து அனுப்பினார். அந்த வார்த்தையை கேட்டு சென்றவர்கள் தங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொண்டு பரிசுத்தமுள்ள வாழ்க்கை வாழ்ந்து தேவனுக்கு சாட்சிகளாய் மாறினார்கள் என்று வேத புஸ்தகம் சொல்லுகின்றது. அல்லேலூயா. அவருடைய உபதேசங்கள் அநேகருடைய உள்ளத்தை அசைத்தது. அவர் பேசின வார்த்தைகள் கல்லான இருதயங்களுக்கு கூட கரைத்தது. அவர் வார்த்தைகளை கேட்டவர்கள் உள்ளம் உருகினார்கள். அவருடைய வார்த்தைகளை கேட்டவர்கள் நம்பிக்கை பெற்றுக் கொண்டார்கள். அவருடைய வார்த்தைகளை பெற்றுக்கொண்டவர்கள் விசுவாசத்தோடு தங்கள் வாழ்க்கையை தொடங்கி வெற்றி உள்ள வீரர்களாய் மாறினார்கள். அவர் நம்பிக்கை இழந்தவர்களை ஆறுதல் படுத்தினார். துன்பப்படுத்தப்பட்டவர்களுக்கு ஆறுதலான வார்த்தைகளை பேசினார். கைவிடப்பட்டவர்களை அரவணைத்துக் கொண்டார். இந்த உலகத்தில் எல்லாரும் தள்ளப்பட்டவர்கள், ஒதுக்கப்பட்டவர்கள், எல்லாராலும் வெறுக்கப்பட்டவர்களை கூட இயேசு தன் அருகில் சேர்த்துக் கொண்டார். அல்லேலூயா. எல்லாராலும் ஒதுக்கப்பட்டவர்கள், ஆயக்காரர்களை ஒதுக்குனாங்க. ஆண்டவர் அவங்களோடு உட்கார்ந்து பேசினார், அவங்களோடு உட்கார்ந்து சாப்பிட்டார். அநேக பாவிகள் என்று முத்திரை குத்தி அநேகரை ஒதுக்கினார்கள். கர்த்தர் அவங்களோடு அமர்ந்து அவர்களோடு அன்பை பகிர்ந்து சத்தியத்தை சொல்லி அவர்களோடு உறவை ஏற்படுத்தி அவர்கள் தீய வழியிலிருந்து மாற்றும்படியாக வார்த்தைகளை பேசினார். ஆமென். அவருடைய வார்த்தைகளை கேட்க வந்தவர்கள் பல நாட்களாக தங்கியிருந்து வார்த்தைகளை கேட்ட பொழுது அவர்களுடைய பசியை ஆற்றுவதற்காக வானத்தை திறந்து 5000 பேரை போஷித்தார், 4000 பேரை போஷித்தார். இப்படி அநேகரை போஷித்து பசியாற்றி உணவு கொடுத்து ஆசீர்வதித்த தேவனாய் அவர் இருந்தார். யாரையுமே ஒதுக்கலைங்க, யாருக்கிட்டையுமே தப்பா பேசல, யாரையுமே வெறுத்து தள்ளல. எப்பேற்பட்ட பாவிகளா இருந்த பொழுது கூட பாவமே செய்யாத அவரு பெரிய பரிசுத்தமா நாம நினைச்சுக்கிறோம். நிறைய நேரத்துல நாம உத்தமர்கள் போல மத்தவங்களாம் கெட்டவங்க போல நம்ம சில நேரத்தில் நினைக்கிறோம். ஆனா ஆண்டவராகிய இயேசு எல்லாரும் விட நல்லவர். அல்லேலூயா. அவரை தவிர உலகத்தில் நல்லவங்க யாருமே கிடையாது. ஆனால் அப்பேற்பட்ட தேவன் எப்பேற்பட்ட பாவிகள் தன்னிடத்துல வந்த பொழுது கூட அன்போடு பேசினார், இன்முகத்தோடு பேசினார். அவங்க பாவம் மன்னிக்கப்படுவதற்கு ஆறுதலான வார்த்தைகளை சொல்லி பாவ மன்னிப்பை கொடுத்து பாவத்தை மீண்டும் செய்யாதிருக்கக்கூடிய எச்சரிப்பை கொடுத்து அவர்களை வழிநடத்தின அனுபவங்களை நாம் பார்க்கிறோம். அவர் நன்மை செய்தார். பிசாசின் வல்லமையில அகப்பட்டவர்களை குணமாக்கினார். பல்வேறு வருஷங்கள், பல வருடங்கள் படுத்து கிடந்த வியாதியஸ்தரை சுகமாக்கினார். 38 வருட காலம் படுத்து கிடந்த மனுஷனை சுகமாக்கினார். 18 வருட காலம் முற்றிலும் கூன் விழுந்து போயிருந்த மகளை சுகமாக்கினார். இப்படி பல்வேறு வியாதிப்பட்டவர்கள் 12
12 வருடமாய் படுத்து கிடந்த சுகமாக்க முடியாத பெரும்பாடு உள்ள ஸ்திரீயுடைய பலவீனத்தை உதிரப்போக்கை கர்த்தர் மாற்றினார். அந்த மகளுக்கு விடுதலை கொடுத்தார். இப்படியாக அநேக பிள்ளைகள் அவர் பாதத்தில் வந்து ஜெபித்தார்கள். ஆண்டவரே, யவீர் என்கிற மகன் அவருடைய பாதத்தில் வந்து விழுந்து, என் மகள் மரண அவஸ்தைப்படுகிறாள், நீ குணமாக்க வர வேண்டும் என்று கூப்பிட்ட பொழுது அங்கே சென்று அவள் மகளை குணமாக்கினார். அப்படியே சொல்லிக்கொண்டே போகலாம். ஏராளமான அற்புதங்கள், ஏராளமான அதிசயங்கள் அநேகத்தை கர்த்தர் செய்தார். என்னவென்றால் அவர் தேவனுடைய அன்பை வெளிப்படுத்தும் பாத்திரமாக இந்த உலகத்துக்கு வந்தார். அல்லேலூயா. தேவனுடைய அன்பையும் ஆழத்தையும் இந்த உலகத்துல யாருக்குமே தெரியாது. அவர் ஒருவர் மாத்திரமே தேவனுடைய அன்பை அறிந்திருந்தார். ஏனென்றால் அவர் தேவனாய் இருந்து இந்த உலகத்துக்கு மனிதனாய் வந்ததனால தேவனுடைய ஆழங்கள், ரகசியங்கள் அனைத்தையும் தெரிந்திருந்தார். தேவ அன்பை முழுவதுமாய் அவர் மட்டும்தான் புரிஞ்சிருந்தார். அல்லேலூயா. ஏனென்றால் எபிரேயர் 13:8 வாசிக்கிறோம், இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அன்பு நிறைந்த தேவனாக அவருடைய அன்பை நாம் பார்த்தோம். அது மாத்திரமல்ல, அவர் ஒரு அன்பான அழைப்பை கொடுத்தார். மத்தேயு 11:28 நாம் வாசிக்கிறோம், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்திற்கு வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன் என்று சொன்னார். எல்லாரையும் அழைச்சார். ஏழையை அழைத்தார், பணக்காரனை அழைத்தார், உயர்ந்தவர்களை, தாழ்ந்தவர்களை, நல்லவர்களை, கெட்டவர்களை, நல்ல தீய குணம் கொண்டவர்களை, உலகத்தில் பல்வேறு பாவங்களால் கரைப்பட்டவர்களை எல்லாரையும் அழைத்தார். ஏனென்றால் வேதவசனம் சொல்லுகிறது, அவர் எல்லாருக்கும் தேவன். அவர் பாவிகளை ரட்சிக்க இந்த உலகத்தில் வந்ததனால உலகத்தில் இருக்கிற எல்லா பாவிகளையும் அழைத்தார். வேதத்தில் வாசிக்கிறோம், யோவான் 3:16 எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம், தேவன் நம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல், இந்த வார்த்தை சொல்லுது எவனோ. இந்த எவனோ என்ன அர்த்தம்? அவன் நல்லவனோ, கெட்டவனோ, உயர்ந்தவனோ, தாழ்ந்தவனோ, படிச்சவனோ, படிக்காதவனோ, ஆணோ, பெண்ணோ, எந்த குலத்தை, எந்த கோத்திரத்தை, எந்த ஜாதியை, எந்த இனத்தை, எந்த தேசத்தை சார்ந்தவனா இருந்தாலும் அவன் விசுவாசிக்கும் பொழுது அவன் கெட்டு போகாமல் அவனுக்காக அவர் ரத்தம் சிந்தினார். ஹல்லேலூயா. யாரா இருந்தாலும் சார், எல்லாருக்காகவும் ஜீவனை கொடுத்த ஒரே தேவன். அவரை குறித்து நாம் வாசிக்கும் பொழுது அருமையான அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதுகிறார். யோவான் 1:14 நாம் பார்க்கிறோம், அந்த வார்த்தை என்கிற வார்த்தை யார் என்பதை அந்த முதல் 13 வசனங்களை எழுதிட்டு வரார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் அந்த வார்த்தை என்பதை சொல்லிட்டு முடிக்கும் போது, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அந்த வார்த்தையான தேவன், வார்த்தையாக இருந்தவர், வல்லமையாக இருந்தவர், அந்த வார்த்தையினால் உலகத்தை படைத்தவர், அந்த படைப்பின் தேவன், அந்த சிருஷ்டி கர்த்தராகிய தேவன் மாம்சமாகினா நம்மை போல மனிதர்களாய் மாறி, அல்லேலூயா, அந்த வல்லமையுள்ள தேவன் நம்மை ரட்சிப்பதற்காக அவர் மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார்னா நம்மோடு வாழ்ந்தார் என்ற அர்த்தம். சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்மை காப்பதற்காக இந்த உலகத்திலே வந்து மனிதனாய் பிறந்து மனித குடும்பத்திலே மனிதனாய் வாழ்ந்தார். அப்படி வாழ்ந்த பொழுது அவருடைய மகிமையை கண்டோம் என்று சொல்றார். மகிமைனா என்ன ஞாபகம் இருக்கா? நான் சொல்லி கொடுத்துருக்கோமா, படிச்சிருக்கோமா? அவருடைய குணம், அவருடைய மகிமையை கண்டோம், அவருடைய குணத்தை பார்த்தோம். அது யாருடைய குணமா இருந்ததா? பிதாவுக்கு ஒரே பேரானவர், பிதாவாகிய தேவனுக்கு ஒத்த ஒரு குணம், தேவனுடைய குணம். அவர் வாழ்வது பூமியில, அவர் இருப்பது மனுஷனா, ஆனா அவருக்குள்ள இருந்து வெளிப்பட்ட குணம் யாருடைய குணம்? தேவ குணம். அல்லேலூயா. தேவனுடைய குணம் அவரில் வெளிப்பட்டது. 18ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், யோவான் 1:18, தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை, பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார்.
பிதாவாகிய தேவன் அவர் எப்படிப்பட்டவர்? தேவன் எப்படிப்பட்டவர்? அவர் நல்லவரா? அவர் கெட்டவரா? அவர் அன்பு மிகுந்தவரா? அக்கறை உள்ளவரா? அக்கறை இல்லாதவரா? நம்ம மேல கோபத்தோடு வெறியோடு இருக்கிறவரா? இப்படி பல்வேறு விதமான எண்ணங்கள், குழப்பங்கள், கேள்விகள் மனிதர்கள் மத்தியில அன்றைக்கும் இருந்தது, இன்றைக்கும் இருக்கிறது. ஆனால் இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதிலளிக்கத்தக்கதாக கிறிஸ்து இயேசு உலகத்தில் பிறந்தார். அல்லேலூயா. அவர் சொன்னார், நானும் என் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம், என்னை கண்டவன் பிதாவை கண்டார் என்று அவர் சொன்னார். பிதாவின் மடியில் இருக்கிற அந்த தேவனுடைய அன்பை இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தினார். அவருடைய அன்பினால், அவருடைய கிருபையால், அவருடைய இரக்கமுள்ள வார்த்தைகளால், அவருடைய தயவுள்ள செய்கைகளால், அவருடைய அற்புதங்களால், அவருடைய அதிசயங்களால் அவர் எல்லா உள்ளங்களையும் ஆசீர்வதித்த பொழுது, எல்லா உள்ளங்களுக்கும் துன்பத்தை மாற்றி, துக்கத்தை மாற்றி, துயரத்தை மாற்றி, சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் கொடுத்த பொழுது, இதோ தேவன் நம்மை நேசிக்கிற தேவன் என்பதை உலகம் காணும்படியாய் கிறிஸ்து இந்த உலகத்தில் மனிதனாய் வந்தார். அல்லேலூயா. கிறிஸ்து இயேசு இந்த உலகத்துக்கு ஏன் மனிதனாக வந்தார்? அவர் தேவன் தான். தேவனாக இருந்து பேசினால் நமக்கு புரியாது. தேவனாக இருந்து பேசுவதை கேட்க நம்மால் முடியாது. தேவன் செய்வதை பார்க்க நம் கண்களால் கூடாது. தேவனை பார்த்து உயிரோடு இருக்க ஒருவனாலும் முடியாது என்பதனால இயேசு கிறிஸ்து என்கிற நாமத்திலே அவர் மனித அவதாரமாய், மனித ரூபம் எடுத்து இந்த உலகத்துக்கு வந்து, தேவன் என்றால் யார், அவர் எந்த அளவுக்கு மனிதர்களை நேசிக்கிறார், அவர் எப்படிப்பட்ட அன்புடைய தேவன் என்பதை காண்பிக்கத்தக்கதாகத்தான் இந்த உலகத்தில் வந்து எல்லாரோடும் நட்புறவு பாராட்டினார், எல்லாரிடத்திலும் அன்பு பாராட்டினார், எல்லாருக்கும் உதவி செய்தார், யாரையும் தள்ளவில்லை. யோவான் 6:37 வாசிக்கிறோம், என்னிடத்திலே வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று சொன்னார். யார் என்னிடத்திலே வந்தாலும் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி எல்லாருக்கும் ஆதரவு கரம் நீட்டி அனைவரையும் தன்னிடத்திலே சேர்த்துக் கொண்டார். அன்போடு அழைத்தார். வருத்தப்பட்டு வார சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்திற்கு வாருங்கள் என்று அழைத்தார். அந்த அழைப்பின் சத்தம் எல்லாருக்கும் நம்பிக்கை கொடுத்தது. பாவத்திலே ஊறி போனவர்கள், நம்பிக்கை இழந்து போனவர்கள், வாழ்க்கையிலே தோற்று போனவர்கள், மனிதர்களால் புறக்கணிக்கப்பட்டவர்கள், தள்ளப்பட்டவர்கள், கண்ணீரையும் கம்பளையுமாய் வாழ்ந்தவர்கள், பல்வேறு இடுக்கத்தில் இருந்தவர்கள், யார் என்னை தேற்றுவார், யார் என்னை ஆற்றுவார், யார் எனக்கு உதவி செய்வார், யாரும் இல்லையே என்று ஏங்கிக் கொண்டிருந்த பிள்ளைகளுக்கெல்லாம் என் இயேசு இருக்கிறார் என்கிற நம்பிக்கையின் வார்த்தைகளை இந்த வசனம் கொடுத்தது. அல்லேலூயா. ஜீவனை கொடுத்தார். செத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ஜீவனை கொடுத்த தேவன் தன் ஜீவனை கொடுத்து நமக்கு ஜீவனை கொடுக்க அவர் இந்த உலகத்தில் மனிதனாய் வந்தார். அல்லேலூயா. ஆகவே இயேசுவின் மூலமாக அந்த அன்பு வெளிப்பட்டது. பிற்காலத்துல ஆண்டவருடைய சீஷர்கள் இடத்துல கேட்டாங்க, அப்பா எங்களுக்கு கடவுளை மட்டும் ஒரு முறை காட்டுங்கப்பான்னு கேட்டாங்க. அப்ப இயேசு சொன்ன வார்த்தையை பாருங்களேன். யோவான் 14ஆம் அதிகாரத்துல நாம் வாசிக்கிறோம். 9-10 வசனங்களை வாசிங்கம்மா. யோவான் 14ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை வாசிக்கலாம். அதற்கு இயேசு பிலிப்புவே, இவ்வளவு காலம் நான் உங்களுடனே கூட இருந்தும் நீ என்னை அறியவில்லையா? என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அப்படி இருக்க பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று நீ எப்படி சொல்லுகிறாய்? அல்லேலூயா. நீங்க ஆண்டவர் சொல்றாரு, பிலிப்பு கேட்கிறான், பிதாவே ஆண்டவரே ஒரே ஒரு முறை பிதாவை மட்டும் எங்களுக்கு காட்டிடுங்க அப்படின்னு கேட்கிறான். ஏன்னா மறுபடியும் அவங்களுக்கு என்ன இல்ல, கடவுளை பார்க்கல. அதனால அவங்க கேட்கிறாங்க. சீஷர்கள் தான் 3 வருஷம் அவர் கூட இருந்தாங்க. ஞானஸ்நானம் பெற்றதிலிருந்து அவர் கடைசி பஸ்கா திருவிருந்து வரைக்கும் இந்த சம்பவம் நடந்து கொண்டிருக்கிறது. அவர் செய்த அதிசயங்களை, அற்புதங்களை எல்லாம் கூட இருந்துதான் பார்த்தாங்க. ஆனாலும் கூட அவங்களுக்குள்ள மனசுல ஒரு எண்ணம் என்னன்னா, எப்படியாச்சும் பிதாவை மட்டும் எனக்கு காட்டுங்க, கடவுளை நாங்க பார்க்கணும் அப்படின்னு கேட்கிறாங்க. சில நேரங்கள்ல தேவன் சில வேளைகள்ல அற்புதமான கிரியைகளை, அற்புதமான அதிசயமான காரியங்களை அவர் சாட்சியா செய்தும் கூட சில நேரங்களில் மக்கள் சிலர் அங்கீகரிக்க மாட்டாங்க. அவங்க என்ன பார்ப்பாங்கன்னா, பதவியை பார்ப்பாங்க, அல்லது பட்டத்தை பார்ப்பாங்க, இல்லைன்னா வேற எதையாச்சும் பார்ப்பாங்க. நிறைய பணம் இருக்குதா, நிறைய புகழ் இருக்குதா, நிறைய சம்பத்து இருக்குதா, நிறைய செல்வாக்கு இருக்குதா, இதையெல்லாம் பார்ப்பாங்க. இதெல்லாம் இல்லை அப்படின்னா என்னதான் இருந்தாலும் கூட மனுஷனா கூட மதிக்க மாட்டாங்க இந்த உலகத்துல. ஆனா தேவன் அப்படி கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை பிலிப்பு இத்தனை வருஷமா ஆண்டவர் கூட இருந்து அதிசயத்தையும் அற்புதத்தையும் பார்த்தான். யாரையும் செய்யாத, இதுவரைக்கும் யாரும் செய்ய முடியாத காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் செஞ்சாரு. மரித்தவர்களுக்கு ஜீவனை கொடுத்தாரு. இவ்வளவு பெரிய அற்புதத்தை நம்ம இவ்வளவு படிச்சுட்டு வந்தோம். இவ்வளவுத்தையும் செஞ்ச பிற்பாடு சொல்றான், பிதாவை எனக்கு காண்பியும் சார். அப்ப ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. அதற்கு ஆண்டவர் சொல்றாரு, அதற்கு இயேசு பிலிப்புவே, இவ்வளவு காலம் நான் உங்களுடனே கூட இருந்தும் நீ என்னை அறியவில்லையா? என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அப்படி இருக்க
பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று நீ எப்படி சொல்லுகிறாய்? நீ என்ன பார்த்தாவே இந்த கடவுளை பார்த்தது போலதான். கடவுளை வெளிப்படுத்த தான் நான் வந்திருக்கிறேன். கடவுளை வெளிப்படுத்த தான் நான் மனுஷ வடிவில் வந்திருக்கிறேன். என்ன நீ பார்த்தீங்கன்னா அந்த தெய்வத்தை பார்க்கலாம்னு சொன்னார். அடுத்த வார்த்தை சொல்றாரு, நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நீ விசுவாசிக்கிறது இல்லையா? நான் உங்களுடனே சொல்லுகிற வசனங்கள் என் சுயமாய் சொல்லவில்லை, என்னிடத்தில் வாசமாயிருக்கிற பிதாவானவரே இந்த கிரியைகளை செய்து வருகிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கிறிஸ்து இயேசு இந்த உலகத்துல அவர் மனிதனாகத்தான் வந்தார். அவர் தன்னை கடவுள் என்று அவர் கடவுளாக வாழவில்லை. நாம் பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 6வது 7வது 8வது வசனங்களை வாசிக்கும் பொழுது, அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். மரண பரியந்தம், சிலுவையின் மரண பரியந்தம் அவர் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார் என்று வாசிக்கிறோம். அப்ப அவர் விழுந்தது மனித ரூபத்துல, அவர் வாழ்ந்தது இந்த உலகத்துல மனுஷனா வாழ்ந்தாரு. அவர் தெய்வமாக இருந்தும் கூட இந்த உலகத்துல மனிதனாய் அவதரித்தார். மனிதனை வாழ வைக்க வேண்டும். மனிதனுடைய பாவ சாபத்திலிருந்து நம்ம வாழ்க்கையில் என்னென்ன துன்ப துயரங்கள் இருக்கிறதோ, எல்லாவித வேதனையில் இருந்தோ நம்மை விடுவித்து நம்மை ஆசீர்வதிப்பதற்காக அவர் இந்த உலகத்துல மனிதனாக வந்தார். ஆமென். மனிதனாய் வந்தார். அப்போ அந்த மனித ரூபத்தில் இருந்ததுனால 3 வருஷம் அவர் கூடவே இருந்த சீஷர்கள் கூட அவரை கடவுளா பார்க்க முடியல. ஏனென்று சொன்னால் அவர் கடவுளுடைய ரூபமாக வரவில்லை, கடவுளுடைய சாயலாக வரவில்லை. அவர் இந்த உலகத்துல நம்மை போன்ற மனித சாயலில் வந்தார், பலவீனமான மனிதனாய் வந்தார். அவர் நம்மை போல பாடுள்ள மனிதனாய் வந்ததுனால அவர்களால் அவருக்குள்ள இருந்த அந்த தெய்வீகத்தை அவங்களால பார்க்க முடியல. அவர் அந்த தெய்வீகத்தை வெளிப்படுத்தாம அதை மூடி வச்சிருந்தாரு. ஏன்னா அவர் செய்த அற்புதங்களிலும் வல்லமைகளிலும் கூட அவர் தாமாக செய்யாம தன் பிதாவை நோக்கி ஜெபம் செய்து தன் பிதாவினிடத்தில் வல்லமை பெற்று தன் பிதாவின் மூலமாக அற்புதங்களை செஞ்சதுனால இவங்க என்ன நினைச்சாங்க சொன்னா, இவரே பிதாவிடத்தில் ஜெபிக்கிறதுனால பிதாவாகி தேவன் வல்லமை உள்ளவர் போலவும் இவர் ஒருவேளை கீழே இருக்கிறாரு, இவர் சாதாரண ஒரு மனிதர் போலவும் நினைச்சிட்டாங்க. அதனாலதான் பிலிப்பு கேட்டா, ஒரு முறையாச்சும் பிதாவை எங்களுக்கு காட்டுன்னு சொன்னா. அப்பதான் ஒரு ரகசியத்தை ஆண்டு சொன்னாருப்பா, இருக்கிறது மனுஷ ரூபத்தில் தான் இருக்கிறேன், ஆனா எனக்குள்ள இருந்து கிரியை செய்கிறவர் என் பிதா. அவர் எனக்குள்ள இருக்கிறாரு. என்ன பார்த்தாவே அவரை பார்த்தது போலதான் அவரும் நானும் ஒன்னா தான் இருக்கிறோம். அவருக்கு எனக்கு எந்த வித்தியாசமும் இல்லை என்பதை ஆண்டவர் இங்கே சொன்னார். அல்லேலூயா. அவர் இந்த உலகத்துல தெய்வகுமாரனாய் வெளிப்பட்டார். எதற்காக அப்படின்னா மனுஷர்களாகி நம்மை மீட்பதற்காக. அவர் இந்த உலகத்தில் மனிதனாய் பிறந்ததனால அவர் குமாரன் என்று அழைக்கப்பட்டார், மனுஷகுமாரன் என்று அழைக்கப்பட்டார், தேவகுமாரன் என்று அழைக்கப்பட்டார். சர்வத்துக்கு மேலான தேவனாக அவர் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் சர்வத்துக்கு மேலான தேவன். அல்லேலூயா. ஆனால் நம்மை மீட்பதற்காக இந்த உலகத்தில் அவர் மனிதனாக அவதரித்து வந்ததை நாம் பார்க்கின்றோம். இந்த மனிதனாய் அவதரித்து வந்த நாட்களிலே அவர் பாவம் செய்த மனிதர்களை எப்படி பார்த்தார்? சில நேரங்களில் நாம் பார்க்கிறோம், மற்றவங்க தப்பு செய்யும்போது நாம் ரொம்ப குற்றவாளிகளை போல பார்ப்போம். நாமெல்லாம் யாரு? ரொம்ப நல்லவர்கள் கூட நம்ம நினைப்போம். நானும் அப்படி நினைச்சிருக்கேன். ஆனா இந்த வேதத்தை படிச்ச பிற்பாடுதான் அதை நினைக்கிறதுக்கு எனக்கு என்ன இல்லை, ஒரு துளி கூட அருகதை கிடையவே கிடையாதுன்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். பரலோகத்தின் ஆண்டவர் இந்த உலகத்தில் மனிதனாய் வாழ்ந்த நாட்களிலே அவர் பாவம் செய்த மனிதர்களை எப்படி பார்த்தார்? ஒரு வசனத்தை வாசிக்கிறோம். ஏனென்றால் அந்த அன்புள்ள தெய்வத்தை பற்றி படிச்சுட்டு இருக்கிறோம். அவருடைய அன்பு பாவிகள் இடத்துல எப்படி இருந்தது என்பதை குறித்து நாம் வாசிக்கின்ற பொழுது மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல ஒரு வார்த்தை இருக்கிறது. 9ஆம் அதிகாரம் 36வது வசனத்தை நாம் வாசிக்கிறோம். மத்தேயு 9ஆம் அதிகாரம் 36 பார்க்கிறோம். என்ன சொல்றாங்கன்னா, அவர் திரளான ஜனங்களை கண்டபோது அவர்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல தொய்ந்து போனவர்களும் சிதறப்பட்டவர்களுமாய் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகினார். ஹல்லேலூயா. பாவிகள் பாவத்தை செய்த பொழுதும் கூட அந்த பாவம் செய்த மக்களை அவர் அருவருக்கவில்லை, அந்த பாவம் செய்த மக்களை அவர் வெறுக்கவில்லை, அந்த பாவம் செய்த மக்களை அவர் நோகடிக்கவில்லை. நாம தான் இன்னைக்கு வந்து மற்றவங்களை குறை சொல்லி பேசுறோமே தவிர அந்த குறையே இல்லாத தெய்வம் யாருடைய குறையை தப்பாவே சொல்லல. அந்த மக்களை கண்டு மனதுருகினார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அல்லேலூயா. மனதுருக்கம் உள்ள தகப்பனாக தமது அன்பை அவர் வெளிப்படுத்தினார். இங்கே ஒரு காரியம் நடக்கிறது. ஒரு ஆண்டுடைய சீஷனாய் மாறின
மத்தேயு என்று சொல்லக்கூடிய லேவி என்பவன் ஒரு பந்தி ஒன்றை வைத்தான். அவன் தன் வேலையெல்லாம் விட்டுவிட்டு ஆண்டவருடைய ஊழியத்தை செய்வதற்காக போவதற்கு தன்னுடைய ஆயத்துறை பணியை அவன் ராஜினாமா செய்துவிட்டு வந்த பொழுது தன்னோடு வேலை செய்த ஆயக்காரர்களுக்கெல்லாம் ஒரு விருந்து வைத்தான். அந்த விருந்திற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கூட அவன் அழைத்திருந்தான். அந்த அழைப்புக்கு அவன் ஆண்டவர் செவி கொடுத்து அந்த பந்திக்கு சென்றிருந்த பொழுது நடந்த சம்பவத்தை நாம் இங்கே வாசிக்கிறோம். லூக்கா 5ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கலாம். லூக்கா 5ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது அங்கே நாம் வாசிக்கிறோம் 29ஆம் வசனம். அந்த லேவி என்பவன் தன் வீட்டிலே அவருக்கு பெரிய விருந்து பண்ணினான். லேவி, மத்தேயுக்கு இன்னொரு பேர் லேவி என்கிற பெயரு. அந்த லேவியை பார்த்து ஆண்டவர் என் பின்னே வா என்று அழைத்தார். அந்த அழைப்பை கேட்டு அந்த மத்தேயு தன்னுடைய வேலையை ராஜினாமா செய்துவிட்டு ரிசைன் பண்ணிட்டு ஆண்டவர் பின்னாடி போக துணிந்து ஆண்டவர் பின்னாடி போனார். அப்படி போகும் பொழுது தன்னோடு வேலை செய்தவர்களுக்கும் தன் ஆண்டவருக்குமாய் சேர்த்து ஒரு பெரிய விருந்தை ஆயத்தம் பண்ணி இருந்தார். அதற்கு இயேசு கிறிஸ்து அங்கே சென்றிருந்தார். அங்க பார்க்கிறோம், அநேக ஆயக்காரரும் மற்றவர்களும் அவர்களோடு கூட பந்தி இருந்தார்கள். வேதபாரகரும் பரிசேயரும் அவருடைய சீஷருக்கு விரோதமாக முறுமுறுத்து, நீங்கள் ஆயக்காரரோடும் பாவிகளோடும் போஜனம் பானம் பண்ணுகிறது என்னவென்று கேட்டார்கள். அங்கே உட்கார்ந்திருந்த மனிதர்கள் அநேகர் பாவிகள் என்று முத்திரை குத்தப்பட்டிருந்தார்கள். ஆயக்காரர்கள் அன்றைய இருந்த சமுதாயத்தால் வெறுத்து ஒதுக்கப்பட்டிருந்தார்கள். அவர்கள் மிகப்பெரிய பாவிகளாக அன்றைக்கு இருந்த தேசத்தின் அந்த மத போதகர்கள் எல்லாம் அவர்களுக்கு முத்திரை குத்தி இருந்தார்கள். இன்னும் சிலரை பாவிகள் என்றும் விபச்சாரிகள் என்று பெயர் கொடுத்திருந்தார்கள். அப்பேற்பட்டவர்களோடு உட்கார்ந்து இயேசு கிறிஸ்து சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார். அவருடைய சீஷர்களும் அங்கே சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அங்கிருந்த வேதபாரகர்களும் பரிசேயர்களும் இது என்ன என்று கேட்கிறார்கள். அப்பொழுது ஆண்டவர் சொன்ன பதிலை பாருங்கள். லூக்கா 5ஆம் அதிகாரம் 31. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, பிடியாளிகளுக்கு வைத்தியம் வேண்டியதே அல்லாமல் சுகமுள்ளவர்களுக்கு வேண்டியது இல்லை, நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புகிறதற்கு அழைக்க வந்தேன் என்றார். அல்லேலூயா. அவர் நீதிமான்களை அல்ல, நம்மை போன்ற பாவிகளை ரட்சிக்கவே இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறார். நம்மை போன்ற பாவிகளை மனம் திரும்புவதற்கு அழைக்கவே வந்தேன் என்று ஆண்டவர் சொன்னார். ஆமென். ஆகவே அவர் பாவிகளின் சிநேகிதனாய் இருக்கிறார், பாவிகளின் நண்பனாய் இருக்கிறார், பாவிகளுக்கு நம்பிக்கை கொடுக்கிற தெய்வமாக இருக்கிறார். எப்பேற்பட்ட பாவமாக இருந்தாலும் சரி, என் மகனே மகளே, உன் பாவத்தின் தண்டனையை நான் சுமந்திருக்கிறேன், உனக்காக உன் பாவத்திற்காக நான் சிலுவையை சுமந்திருக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார். உன் பாவத்தின் தண்டனையை மீட்டு கொடுத்து உன்னை அதிலிருந்து மீட்பதற்காக அவமான சிலுவையிலே என் இயேசு கிறிஸ்து சுமந்தார். அவமான சிலுவையிலே என் இயேசு கிறிஸ்து மரித்தார். அவமான சிலுவையிலே என் இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தினார். பாடுபட்ட தேவன், நம்மை நேசித்த தேவன், நமக்காய் ஜீவன் தந்த தேவன். அல்லேலூயா. நமக்காக ஜீவன் தந்த தேவன் அவர் இருக்கிறார். அவருடைய அன்பின் வெளிப்பாடாகத்தான் நாம் யாரை பற்றி படித்துக் கொண்டிருக்கிறோம்? அன்புள்ள தேவன். அவருடைய அன்பு எப்படிப்பட்டது? அந்த அன்பை எப்படி வெளிப்படுத்தினார்? அவர் நித்திய அன்புடையவர், அநாதி சிநேகத்தால் நம்மை சிநேகித்தவர். அநாதி சிநேகத்தால் சிநேகித்த தேவன் மாத்திரமல்ல, நாம் பாவத்திலே விழுந்த பொழுது நம்மை பாவத்திலிருந்து மீட்பதற்காக அவர் தாமே இந்த உலகத்திலே மனிதனாய் அவதாரம் எடுத்து வந்து நம் பாவத்தை எல்லாம் தன்மேல் சுமந்தவர். அவர் இந்த உலகத்திலே வாழ்ந்த பொழுது, பாவிகள் தன்னிடத்தில் வந்த பொழுது அவர்கள் மேல் மனதுருகினார், அவர்கள் மேல் நட்புறவு காண்பித்தார். மகதிலே நாம் மரியாதை குறித்து நாம் வாசிக்கிறோம். அந்த மகளை குறித்து படிக்கின்ற பொழுது அவர்களுடைய சரித்திரத்தை பார்க்கும் பொழுது விபச்சாரத்திலே கையும் மெய்யுமாய் பிடிபட்டவளாய் அவளை அழைத்துக் கொண்டு வந்தார்கள். எல்லாரும் அவள் மேலே கல்லெறிந்து கொல்ல வேண்டும் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் அங்கே பொறுமையோடு அவள் எல்லாரையும் பார்த்து சொன்னாரு, உங்களில் பாவம் செய்யாதவன் எவனோ அவன் முதலாவது இவள் மேல் கல்லெறிய கடவன் சொன்னார். அப்படி சொல்லும் போது எல்லாரும் மனசாட்சியில் குத்தப்பட்டு இந்த கல்லை கீழே போட்டுட்டு போயிட்டாங்க. ஆனாலும் அந்த சகோதரி பயந்துதான் நின்றுட்டு இருந்தாங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்து பாவமே செய்யாதவன் அந்த அம்மாவுக்கு தெரியும். ஒருவேளை இவர் என்ன அடிச்சே கொண்டுட்டாருன்னா நான் என்ன செய்வேன்னு சொல்லி நடுக்கத்தோடு நின்றுட்டு இருந்தாங்களாம். அப்ப இயேசு சொன்னாராம், நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதேன்னு சொன்னாராம். அந்த ஒரு வார்த்தை அந்த மகனுடைய உள்ளத்தை அசைத்தது. அவர் இந்த வார்த்தை அந்த மகளுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கினது. அந்த வார்த்தை அவளை மனம் திரும்புவதற்கு ஏதுவாய் புதுப்பித்தது. அவள் தன் பாவ வாழ்வை விட்டுவிட்டாள், தன்னுடைய பரிசுத்த தேவனை நோக்கி பார்த்து வாழ ஆரம்பித்தாள். அவள் தேவனுடைய சீஷியாக மாறினாள். கர்த்தருடைய சாட்சியாக கர்த்தர் அந்த மகளை எடுத்து பயன்படுத்தினார். அல்லேலூயா. யாரையும் குறைபடுத்தி பேசாதீங்க, யாரையும் குறை சொல்றதுக்கு நம்மளை கடவுள் அழைக்கல. குறைந்து போனவர்களை நிறைவாக்கி மேல தூக்கி விட தான் அழைச்சிருக்கிறார். விழுந்து போனவர்களை தூக்கி விட தான் கர்த்தர் அழைச்சிருக்கிறார்.
யாருக்கும் கஷ்டம் கொடுக்க கர்த்தர் நம்மளை அழைக்கல. யாருடைய கண்ணீரையும் வரவழைக்க நம்மளை அழைக்கல. வந்த கண்ணீரை தொடச்சி விட நம்மளை அழைச்சிருக்கிறாருங்க. அல்லேலூயா. அதற்கு தான் கர்த்தர் நம்மளை அழைச்சிருக்கிறார். நன்மை செய்யவும் பிசாசினால் பிடிக்கப்பட்டவர்களிலே விடுதலை செய்யவும் அவர் சுற்றி திரிந்தார் என்று வாசிக்கிறோம். மனதுருக்கத்தின் தேவன். இதை குறித்து நாம் பழைய ஏற்பாட்டிலே வாசிக்கிறோம். அவர் எப்படி மனதுருகினார்? ஏசாயாவின் புத்தகம் 55ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நாம் வாசிக்கிறோம். இந்த வார்த்தை சொல்லுகிறது, ஏசாயா 55:7, துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன், அவர் அவன் மேல் மனதுருகுவார். என்ன செய்வாராம்? மனதுருகுவார். பாவிகளை என்ன செய்றார் ஆண்டவர்? மனதுருக்கத்தோடு பார்க்கிறார். அல்லேலூயா. மனதுருக்கத்தின் தேவனாய் அவர் இருக்கிறார். மனதுருகுவார். அவர் நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவன், அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்திருக்கிறார் என்று சொன்னார். அவர் மன்னிக்கிற தேவன், அவர் மனதுருக்கத்தின் தேவன், அவர் இரக்கத்தின் தேவன், அவர் கிருபை உள்ள தேவனாக இருக்கிறார் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆண்டவராகிய இயேசு லூக்கா 15ஆம் அதிகாரத்துல ஒரு கதை ஒன்றை சொன்னார், ஒரு ஓமையை சொன்னார். இந்த 15ஆம் அதிகாரத்தை நாம் படிக்கின்ற பொழுது, ஒரு தகப்பனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். அதிலே இளையவன் தன் தகப்பனிடத்தில் வந்து தன்னுடைய ஆஸ்தியில் தனக்கு வருகிற பங்கையெல்லாம் வாங்கி கொண்டு அவன் தூரதேசத்திற்கு சென்று அவன் துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன்னுடைய எல்லாவற்றையும் இழந்து தன் இல்லத்திற்கு அவன் திரும்பி வருகிறான். அவன் சென்ற இடத்துல அவன் எல்லாத்தையும் இழந்த பொழுது கடைசியில ஒரு பன்றி மேய்க்கிற இடத்துல சென்று பன்றி மேய்க்கிற வேலைக்காக சேர்ந்தார். அந்த தேசத்தில் உண்டான பஞ்சத்து நிமித்தமாக பன்றிக்கு போடுகிற தவிடு கூட கிடைக்காம மிகுந்த பசியினால் வருந்தி அவனுடைய இளமையெல்லாம் கழிந்து செல்வமெல்லாம் செலவழிந்து அவன் உருகுலைந்த நிலையில அவன் உள்ளத்தில் ஒரு எண்ணம் தோன்றினது, இதோ என்னுடைய தகப்பன் வீட்டில வேலைக்காரர்கள் கூட பூர்த்தியான சாப்பாடு சாப்பிடுகிறார்களே, அங்கு சென்று என் தகப்பனிடத்தில் சென்று என் பாவத்தை அறிக்கை செய்து, தகப்பனே உமக்கு விரோதமாகவும் பரத்துக்கு விரோதமாக பாவம் செய்து விட்டேன், என்னை மன்னியும், உம்முடைய கூலிக்காரில் ஒருவராக என்னை ஏற்றுக்கொள்ளும் என்று கெஞ்சுவேன், அவர் என்னை ஏற்றுக்கொள்வார் என்று சொல்லி அந்த தகப்பனிடத்திற்கு அவன் திரும்பி வருகிறான். இந்த புத்தகத்திலே நாம் வாசிக்கிறோம், லூக்கா 15ஆம் அதிகாரத்துல அந்த தகப்பன் தன் பிரிந்து போன மகனுக்காக வெகு காலமாய் காத்திருக்கிறான். என் மகன் என்றைக்காகிலும் ஒரு நாள் திரும்பி வருவானா, என்றைக்காகிலும் ஒரு நாள் திரும்பி வரமாட்டானா என்று சொல்லி ஏக்கத்தோடு அந்த தகப்பன் காத்து கொண்டிருந்தான் என்று ஆண்டவர் அந்த கதையிலே சொன்னார். எனக்கு அன்பானவர்களே, உங்களையும் என்னையும் படைத்த தேவன் கூட நாம் பாவம் செய்து அக்கிரமம் செய்து அவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து அவரை விட்டு நாம் விலகி போயிருந்தாலும் கூட என் மகன் என்னிடத்திலே வருவானா என்று அவர் ஏக்கத்தோடு காத்திருக்கிறார். அந்த தகப்பன் காத்திருந்த பொழுது அந்த மகன் தூரத்திலே வருகிறான். அவன் உருகுலைந்து வருகிறான். அவன் உடையெல்லாம் கந்தல் உடைய இருக்கிறது. அவன் முற்றிலும் மாறி போன நிலை, அவன் நடையிலே ஒரு தள்ளாட்டம், அவனுடைய பார்வைகள், அவனுடைய முடி அங்கே சீவப்படாமல் அங்கே பரட்ட தலை போன்ற ஒரு நிலை, அவன் பரிகரிக்கப்பட ஒரு நிலை, அவமானகரமான ஒரு சூழ்நிலையில அவன் தள்ளாடி நடந்து வருகிறதை கண்ட தகப்பன் மனது உருகி தன் மகனுடைய நிலையை கண்டு கண்ணீரோடு அவன் ஓடுகிறான். அவன் ஓடி சென்று அவன் கழுத்தை கட்டி கொண்டு அழுகிறான். அந்த மகன் அழுகிறான், தகப்பனே உமக்கு விரோதமாகவும் பரத்துக்கு விரோதமாகவும் நான் பாவம் செய்தேன் என்று சொல்லும் பொழுது அவன் வாயை அவன் மூடுகிறான். உடனே அவன் சொல்லுகிறான், என் மகன் வந்து விட்டான், அவனுக்கு உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து உடுத்துங்க, அவனுக்கு பாதரட்சியை போடுங்க, அவன் கைகளுக்கு மோதிரங்களை போடுங்கள் என்று சொல்லி மகனை கனப்படுத்த பாவம் செய், அநியாயம் செய், தன் சொத்துக்களை வாங்கி கொண்டு வெகு தூரம் சென்று எல்லாத்தையும் இழந்துவிட்டு அவன் வந்த பொழுது கூட அந்த தகப்பன் மனதுருக்கத்தை காண்பித்தது போலதான் நம் பரம தகப்பன் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் எவ்வளவு பெரிய பாவிகளாய் இருந்தாலும் நம்மை மீண்டும் அழைத்து மறுவாழ்வு கொடுத்து நமக்கு வாழ்வை கொடுத்து நம் வாழ்க்கையை ஆசீர்வதித்து நம்மை உயர்த்துவதற்கு அவர் இரக்கம் நிறைந்த தந்தையாக இருக்கிறார். கடைசியாக ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். மார்க் எழுதின சுவிசேஷத்துல நாம் ஒரு சம்பவத்தை வாசிக்கிறோம். ஒரு மனிதன், குஷ்டரோகியாக இருக்கிற ஒரு மனிதன் ஆண்டவரிடத்துல வந்து தன் குஷ்டரோகத்தை அவன் பார்த்த பொழுது அருவருப்பு, தீட்டு, அசுத்து, உடலெல்லாம் நாற்றம், துர்நாற்றம் வீசுகிறது, அழுகிய புண்கள் பார்ப்பதற்கு அவனாலேயே சகிக்க முடியவில்லை. வேதவசனம் சொல்லுகிறது, பாவம் கூட
அப்படித்தான் இருக்கிறது. பாவமும் கூட ஒரு குஷ்ட ரோகத்தை போன்றது. அது அழுக்கு, அது அசுத்தம், அது அருவருப்பு, அது சகிக்க முடியாதது. அந்த சகிக்க முடியாத பாவத்துக்கு நிகராக அந்த குஷ்டரோகத்தை ஒப்பிட்டு பேசுகிறார்கள். அப்படிப்பட்ட குஷ்டரோகம் உள்ள ஒரு மனுஷன் ஒரு நாள் இயேசுவின் பாதத்தில் ஓடி வந்து விழுந்து, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று சொல்லி அவருடைய பாதத்தில் விழுந்தான். அப்படி இயேசு என்ன செய்தார் தெரியுமா? எடுத்தவர்கள் நாம் வாசிக்கலாம். மார்க் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 41வது வசனத்தை வாசிங்கள் பார்க்கலாம். இயேசு மனதுருகி, அல்லேலூயா. இங்கே அந்த மனதுருக்கத்தை நாம் பார்க்கிறோம். மனதுருகி கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாக என்றார். அல்லேலூயா. அருவருப்பு, அசிங்கம், சகிக்க முடியல, துர்நாற்றம். ஆனால் இயேசு தொட்டார். இயேசு மனதுருக்கத்தோடு அவர் முகத்தை மூடிக்கொள்ளவில்லை, அவர் முகத்தை சுழித்துக் கொள்ளவில்லை, தூரமா நில்லுப்பா அப்படின்னு சொல்லவில்லை, விலகி ஓடவில்லை. மனதுருகினார். இரக்கத்தோடு தன் கையை நீட்டி அவனை தொட்டார். அவனை தொட்ட பொழுது சுகம் உண்டானது. இன்னைக்கு பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்க நம்முடைய வாழ்க்கை கூட எல்லாரும் பார்க்கும் பொழுது அருவருப்பா இருக்கும், கேவலமா இருக்கும், அசிங்கமா இருக்கும், சகிக்க முடியாத துர்நாற்றம், பாவம். அப்படிப்பட்ட பாவிகளாகிய நம்மை தொட்டு குணமாக்க இயேசு மனதுருக்க முடியவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாவத்திலிருந்து நம்மை மீட்க தம் ஜீவனை தந்த அந்த தேவனை நாம் நோக்கி பார்ப்போம். அவர் அன்புள்ளவராக இருக்கிறார். அந்த அன்புள்ள தெய்வத்தை குறித்து கர்த்தர் சித்தமான வருகிற நாட்களில் நாம் இன்னும் படிக்க இருக்கிறோம். அவருடைய அன்பை நாம் புரிந்து கொள்ளும் பொழுது இப்பேற்பட்ட அழுக்கிலிருந்தும் அசுத்தத்திலிருந்தும் துர்நாற்றத்திலிருந்தும் நம்மை மீட்கும்படியாய் அவர் தன் ஜீவனை தந்திருக்கிறார். அல்லேலூயா. நமக்காக அவர் பாடுபட்டு மரித்திருக்கிறார். நமக்காக அவர் ரத்தம் சிந்தி மரித்திருக்கிறார். அவர் நம் சாபங்களை கல்வாரியிலே சுமந்திருக்கிறார். அல்லேலூயா. வாசித்து படிக்கலாம். கலாத்தியர் 3:13 மறுபடியும் வாசிங்களேன். அருமையான ஒரு வார்த்தை. நம்முடைய பாவத்தை, நம்முடைய சாபத்தை அவர் அந்த சிலுவையில சுமந்திருக்கிறார். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். ஹல்லேலூயா. தேவன் அன்புள்ளவர் என்பதை நம்முடைய குமாரனை அனுப்பி அவர் மூலமாய் அற்புதங்களை செய்து அதிசயங்களை செய்து அவரையே நமக்காய் பலியாய் தந்து அவர் மூலமாய் தமது அன்பை நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். இயேசு கிறிஸ்து தேவனுடைய சாயலாக, தேவனுடைய குமாரனாக தேவ அன்பை வெளிப்படுத்தும்படியாக இந்த உலகத்தில் தன்னுடைய தெய்வீகத்தை மறைத்து கொண்டு மனுஷ ரூபமாய் வெளிப்பட்ட தேவ குமாரனும் தேவாதி தேவனும் ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தாவும் மகிமை உள்ள தேவனுமாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். அந்த தெய்வத்தை நாம் நன்றியோடு ஸ்தோத்திரிப்போம், ஜெபிப்போம். கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் நல்ல தகப்பனே, இந்த அருமையான வேளையில் அப்பா உம்முடைய அன்பின் மகத்துவத்தை, உமது கிருபையின் மாட்சிமையை நாங்கள் தியானித்தோம் தகப்பனே. பாவிகளாகிய எங்களை அருவருப்புக்கும் ஆண்டவரே அசுத்தத்திற்கும் உடையவர்களாக எங்களை அப்பா அப்படியே விட்டு விடாமல் எங்கள் பாவத்தை கழுவி எங்களை சுத்திகரித்து எங்களுக்கு சிங்காரத்தை கொடுத்து, சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை கொடுத்து, ஆண்டவரே ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் ஆவியை எங்களுக்கு கொடுத்து, ஆண்டவரே மறுத்து போயிருக்க வேண்டிய எங்களுக்கு ஜீவனை கொடுத்து எங்களை வாழ வைக்க தேவனே நீர் இந்த உலகத்தில் மனிதனாய் அவதரித்து மனிதனாய் வாழ்ந்து ஆண்டவரை நன்மை செய்து பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்கி இறுதியில் எங்களுக்காய் சிலுவையில் மரித்து எங்கள் சாபங்களை எல்லாம் சுமந்து தீர்த்த உம்முடைய மேலான அன்புக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்முடைய இரக்கங்களுக்காய் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. நீர் நல்லவர் ஆண்டவரே, நீர் நல்லவர் ஆண்டவரே. உம்முடைய நன்மை உள்ள நன்றி உள்ள பிள்ளைகளாக மக்கள் உம்முடைய நன்மைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. உம்முடைய கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறப்பா. ஜீவனுள்ள தேவனே, எங்களையும் எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னித்தரலும், எங்கள் அக்கிரமங்களை எங்களுக்கு மன்னித்தரலும், எங்களை உம்முடைய பரிசுத்த ரத்தத்தால் கழுவியறலும். இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் பலப்படுத்துவீராக, ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் உற்சாகப்படுத்துவீராக. இதோ எங்கள் ஆண்டவர் இருக்கிறார், எங்களுக்காய் பாடுபட்ட தேவன், எங்களுக்காய் சிலுவையில சுமந்த தேவன், எங்களுக்காய் பாடுபட்டு மரித்து ரத்த சிந்து உயிர்த்தெழுந்த தேவன் இருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். என் பாவத்தை அவர் மன்னிப்பார், என் அக்கிரமத்தை அவர் மன்னிப்பார், எனக்கு மறுவாழ்வு கொடுப்பார்.
கொடுப்பார், எனக்கு புதுவாழ்வு கொடுப்பார், என் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சங்கடத்தையும் அவர் மாற்றுவார் என்ற நம்பிக்கையின் விசுவாசத்தோடு நிச்சயத்தோடு நான் கடந்து செல்ல கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும் என்று அருமை இரட்சகரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்துவின் மாறாத அன்பின் திருநாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். அல்லேலூயா.